ஆன் பண்ணுங்களேன். ஆன் பண்ணிங்களா? கடைசியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். அப்படி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெல்லம் கேவ்ஸ். இது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் தாடிப்பத்திரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இது இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கேவ்னு சொல்கிறாங்க. இந்த கேவோட லென்த்து உள்ளே அதோட ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸுக்கு இருக்குது. இந்த பெல்லம் கேவ்ஸுக்கு நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். எங்களுக்கு ட்ரெயின் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எக்மூரில் மார்னிங் 6:20க்கு மும்பை போகிற ட்ரெயின் நம்ம ஏறினோன்னா ஆஃப்டர்நூன் 12:30க்கெலாம் இங்கே ரீச் ஆயிரும். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும் ட்ரெயினில். அங்கே நீங்கள் தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெளியிலே லோக்கல் ஆட்டோ இருக்கும். ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி தான். ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் அவங்க அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ராவலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்ஸு, மலைகள், சிமெண்ட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடப்பா கல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கேருந்து தான் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும் போகுது. இந்த பெல்லம் கேவ்ஸில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 rupees ஆகுது. ஸோ டிக்கெட் கவுண்டரில் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம நேராக உள்ளே போகிறோம். இந்த பெல்லம் கேவ்ஸோட ஃபுல் மேப்பு தான் இது. இதில் ஆனால் நிறைய பார்ட்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸு. இந்த கேவ்ஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 100 steps நம்ம இறங்கி கீழே போனோம். நாங்கள் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 4 o'clock அந்த டைமில் வந்திருப்போம். நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க வெளியே இருந்து பார்த்திங்கன்னா. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கணுன்னா இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் தான். இதை தான் அவங்க கட் பண்ணி எடுத்து கடப்பாக்கல்லுன்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த கடப்பாக்கல்லுங்கிறதே இந்த ஊரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். கேவ்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா இவங்க நிறைய இடத்துல கலர் லைட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஏர் கூலர்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹீட் இல்லாமல் இருக்கும். இந்த லைட் கலர்ஃபுல் லைட் இருக்கிற இடத்துலலாம் நம்ம பிக்சர் எடுத்தோன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. கேவ்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி சின்னதாக ஒரு செட்டப் இருக்குது. நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவங்க இமீடியட்டாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
நடக்கிற பாதை வந்து ரொம்ப சின்னதாயிட்டே போகும். நம்ம சில இடத்துல நம்ம தலையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஹைட்டோட அந்த ராக்ஸ் வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஸோ தலை நம்ம கால் வைக்கிற இடம் எல்லாமே பத்திரமா பார்த்து தான் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிங்கண்ணே. ஈஸியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். சுகுமார் பின்னாடியே வாங்க கேமரா. ஏய் வாடா இங்க நல்லா இருக்குடா. அதுல ஏதோ வியூ